சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவில் அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி பாரிய போராட்டம், இந்தியாவோடு இணைக்குமாறு கோஷம். திரைசேரியிலிருந்து பணம் காணாமல் போன விவகாரம், விசாரணைக்கு உதவ தயார் என ஆஸ்திரேலியா அறிவிப்பு. இலங்கையில் முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் GL பீரிஸ். ஜோசித ராஜபக்ஷவின் வழக்கு ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. இந்தியாவை நரக குழி என தெரிவித்துள்ள ட்ரம்ப், பதிலடி கொடுத்துள்ள இந்தியா. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட உள்ள பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி, வரவேற்றுள்ள ஜனாதிபதி மாளிகை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மக்களின் அடிப்படை தேவைகளை வலியுறுத்திய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் நெடுந்தீவில் உள்ள அனைத்து கிராம மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது போராட்டத்தில் நெடுந்தீவை இந்தியாவோடு இணைத்துவிடு, எப்போது தீரும் நெடுந்தீவின் அவலம் என கோஷமிட்டு தமது தேவைகளை வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் சிக்கி நாளாந்தம் மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குடிநீர் பிரச்சினை, கடல் போக்குவரத்து, ஆசிரியர் பற்றாக்குறை, புனரமைக்கப்படாத வீதிகள், வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் உள்ளிட்ட பல அடிப்படை தேவைகள் இன்றி நாளாந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தம்மை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டத்தில் நெடுந்தீவை இந்தியாவோடு இணைத்துவிடு, பயணிகள் பயணத்தை நிறுத்தாதே, கச்சதீவை வைத்துக்கொள், நெடுந்தீவை கொடுத்துவிடு, எப்போது தீரும் நெடுந்தீவின் அவலம் உள்ளிட்ட பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது நெடுந்தீவில் உள்ள ஒட்டுமொத்த கிராமமே கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தீவின் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததுடன் அனைத்து தனியார் சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. இலங்கை திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போன விவகாரம் குறித்து விசாரணைகளுக்கு உதவ தயார் என ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய பணத்தொகையை இவ்வாறு காணாமல் போயுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை காணாமல் போன விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெத்தியூ டக்வர்த் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் 11/8 அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகை செலுத்தப்பட்ட போது ஏற்பட்ட மோசடி தொடர்பில் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரகத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரத்தில் கூட்டு பொறுப்பேற்று ஒட்டுமொத்த அமைச்சரவையும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். தவறினால் எதிர்கால அரசு ஒன்றில் ஊடாக இதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு என்பது தனிப்பட்ட ஓர் அமைச்சரால் மட்டும் செய்யப்பட்டது அல்ல எனவும் இது அரசால் நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் மோசடியாகும் என முன்னாள் அமைச்சரும் பேராசிரியருமான GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். அனுபவமற்ற பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திற்கு இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் வழங்கியதற்கு முழு அமைச்சரவையுமே அனுமதி வழங்கியுள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களின் வரிப்பணத்துடன் தொடர்புடைய இந்த பாரிய கொடுக்கல் வாங்கலில் சட்டமாதிபரின் எந்தவித ஆலோசனையோ அல்லது அனுமதியோ பெறப்படவில்லை எனவும் இது சட்டத்தை முற்றாக மீறிய செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தப்படி அவற்றை நிராகரிக்க முழு அதிகாரம் இருந்தும் அரசாங்கம் வேண்டுமென்றே அதனை செய்யவில்லை எனவும் பயன்படுத்தப்பட்ட ஆய்வுகளுக்கு கூட எந்தவித தகுதியும் இருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலக்கரி மோசடியானது கடந்த கால மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விட 3 மடங்கு பெரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஒரு கருவி மாத்திரமே என குறிப்பிட்டுள்ள GL பீரிஸ்
ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இதன் பின்னணியில் இருந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சினை, டீசல் பிரச்சினை காரணமாக நாட்டின் வலுசக்தி துறை வீழ்ச்சியடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். வலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டுக்குள் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலைதூக்கும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள மின்சார பிரச்சினை, டீசல் பிரச்சினை காரணமாக நாட்டின் வலுசக்தி துறை வீழ்ச்சியடைந்து செல்வதால் நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஆனால் அரசாங்கம் தற்போது 2009 இருந்து இடம்பெற்ற நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் தேடி பார்க்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வலுசக்தியை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அளவில் நாட்டில் பாரிய வலுசக்தி பிரச்சினை தலை தூக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபோர்டர் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபர் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இணையாக மற்றொரு வழக்கு இலக்கம் 8 மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த வழக்கிற்காக திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வழக்கிற்கு திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அரசு சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக திகதியொன்றை வழங்குமாறு அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதன்படி இந்த வழக்கினை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இது தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கட்டளையிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 59 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பணத்தை 3 தனியார் வங்கிகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக கூறி சட்டமா அதிபரினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு நரகக்குழி என்று வர்ணித்த கருத்துக்கு கடும் கண்டனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளிப்படையாகவே அறியாமையின் அடிப்படையிலானவை எனவும் தரம் தாழ்ந்தவை என்றும் தெரிவித்துள்ளது. இந்த கருத்துக்கள் நீண்ட காலமாக பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட நலன்களின் அடிப்படையில் அமைந்திருக்கும் இந்திய அமெரிக்க உறவின் யதார்த்தத்தை நிச்சயமாக பிரதிபலிக்கவில்லை என்று ட்ரம்பை நேரடியாக குறிப்பிடாமல் இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று மாலை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் பதிலை தொடர்ந்து புதுடில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் ட்ரம்ப் இதற்கு முன்பு இந்தியாவை ஒரு சிறந்த நாடு என்று வர்ணித்ததாக கூறி பதற்றத்தை தணிக்க முயன்றுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ தூதர்கோ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார். தனது ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட சர்ச்சைக்குரிய போதைப்பொருள் ஒழிப்பு போரின் போது ஆயிரக்கணக்கானோரை சட்டத்திற்கு புறம்பாக கொன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார். இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எதிர்கொள்ளும் முதல் ஆசிய முன்னாள் ஜனாதிபதியான துதோரியின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை விதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் நடந்த படுகொலைகள் தொடர்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டோட்ரிகோ துதர்தே மீது சுமத்தப்பட்ட மனிதநேயத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை சர்வதேசத்தின் நீதிபதிகள் ஒருமனதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இதற்கமைய போதிய ஆதாரங்கள் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளதோடு இந்த வரலாற்று சிறப்புமிக்க விசாரணையில் 500க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் கலந்து கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாடு 2019ஆம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ட்ரோம் சாசனத்தில் இருந்து வெளியேறிய போதிலும் குற்றங்கள் நடந்தபோது அந்த நாடு உறுப்பினராக இருந்ததால் இந்த வழக்கை தொடர நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். கடந்த ஓராண்டிற்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டுள்ள துதர்தே தனது உடல்நிலையை காரணம் காட்டி விடுதலையாக முயன்றார்.
ஆனால் அவர் விசாரணையில் பங்கேற்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தகுதியுடையதாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். துதர்தேயின் சட்டத்தரணிகள் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள போதிலும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இதனை நீதிக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகின்றனர். தற்போதைய பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி மாளிகையும் இந்த செய்தியை வரவேற்றுள்ள நிலையில் இந்த விசாரணை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவில் அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி பாரிய போராட்டம், இந்தியாவோடு இணைக்குமாறு கோஷம். திரைசேரியிலிருந்து பணம் காணாமல் போன விவகாரம், விசாரணைக்கு உதவ தயார் என ஆஸ்திரேலியா அறிவிப்பு. இலங்கையில் முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் GL பீரிஸ். ஜோசித ராஜபக்ஷவின் வழக்கு ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. இந்தியாவை நரக குழி என தெரிவித்துள்ள ட்ரம்ப், பதிலடி கொடுத்துள்ள இந்தியா. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட உள்ள பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி, வரவேற்றுள்ள ஜனாதிபதி மாளிகை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.